அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. கன்னியா ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறது பார்ப்போம். தத்பிரசாதித்மி மகா தேவாயுதிமிகி தன்னோ ருத்ர பிரதிவேது தத்பிரசாதித்மி மகா சேனாயுதிமிகி தன்னோ ஸ்கந்த பிரதிவே சுப்பிரமணிய சாமியுடைய அனுகிரகத்தாலும் பாலபிரமணிய திருவருளாலும் கன்னியா ராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்ப்போம். கன்னியா ராசிக்கு உண்டான நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் அடங்கியது உத்திர நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் முழு நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அடங்கியது கன்னியா ராசி. அப்ப கன்னியா ராசிக்கு வழிபாடு தெய்வம் அப்படின்னாலே நம்மளுக்கு தேவையானது பெருமாள் வழிபாடு செய்து வருவது சிறந்தது. உத்திர நட்சத்திரம் வருவது சிவபெருமாள் வழிபாடு, சூரியன் வழிபாடு. அஸ்த நட்சத்திரம் அம்பிகை வழிபாடு. சித்திரை நட்சத்திரம் முருகன் வழிபாடு. ஆகவே இந்த காலத்துல விஷ்ணுவை வழிபாடு, நாராயணனுடைய வழிபாடு, நரசிம்மனுடைய வழிபாடு, சைன குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, அந்த மாதிரி செய்யும் போது உங்கள் நன்மை நடக்கும். முதல்ல ஏன் வழிபாடு சொன்னோம்? கன்னியா ராசியில இருக்கக்கூடியது 6ஆம் இடத்துல நிறைய கிரகம் அமர்ந்திருப்பது. 6 கிரகம். உங்க 2ஆம் அதிபதி செல்லக்கூடிய கிரகமும் உங்க ராசி அதிபதி செல்லக்கூடிய கிரகமும் அனைத்தும் 3ஆம் அதிபதி செல்லக்கூடிய கிரகமும் 6ஆம் இடத்துல மறைவு. அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருந்து செயல்படணும். ருண ரோக சத்ருஸ்தானம். அப்ப நான் பயமின்றி இருப்பேன், நான் கவலையின்றி இருப்பேன்னா இந்த வாரத்துல இந்த மாதத்துல கவலைகள் கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், உங்க 12ஆம் அதிபதி கொண்ட சூரியன், சுக்கிர பகவான், புதன் எல்லாமே உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்து, அப்ப ஒண்ணு சார்ந்து இல்லை. இருப்பினும் குரு பார்வை இருப்பதா அந்த தன்மை விளைவு சற்று குறைவாகவே வேலை செய்யும். இருந்தாலும் அந்த பாதகத்துண்டான தன்மை நம்மளுக்கு காட்டாமல் இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகும். அப்ப அந்த பாதகம் நான் எங்க நான் எப்படி சமாளிக்கிறது, என்ன செஞ்சா நம்ம அதை நிவர்த்தி பண்றதுன்னா, ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரம் தொடர்ச்சியா சொல்லிட்டு வாங்க. அப்ப நாராயணனுடைய மந்திரம் தான் உங்களுக்கு இந்த காலத்துல உங்களுக்கு அதிகமாக மேன்மை நடக்கும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்யக்கூடியது குடும்பத்துக்கு உண்டான தன்மை, ஏதேனும் ஒரு குறைபாடு இருந்தால் நிவர்த்தி காணக்கூடிய தன்மை, தெய்வ தரிசனம் செய்து கொள்ளக்கூடிய தன்மை. ஆகவே இந்த காலத்துல உங்களுக்கு சந்திர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து விரயஸ்தானத்துல வருவார். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியில அமர்ந்து 2ஆம் இடத்துல இந்த வார இறுதியிலே தான் 6ஆம் தேதி சனி பயிற்சி அன்னைக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் 2ஆம் இடத்துல அமர்வார். அப்ப 6ஆம் தேதி உங்களுக்கு கண்ட சனி ஆரம்பம். ஆகவே சனி இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தது. இப்பொழுதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, நம்ம விஷ்ணு சொன்னதுதான், சயன குலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை போய் தரிசனம் செய்தாலே நம்மளுக்கு மேன்மை நடக்கும். அப்ப இந்த வாரத்துல கடன் வாங்காமல் இருக்கணும். அப்ப இந்த வாரத்துல கடன் வாங்கியிருந்தால் அது தீரத்துக்குண்டான வழி கிடைக்காமல் போயிடும். ஆகவே கடன் வாங்காமல் இருக்கிற இந்த வாரத்துல நம்ம எந்த விதமான அவசரம் இன்றி அவசரப்பட்டு தேவைக்கு கண்டிப்பாக நம்ம வாங்காம நம்ம குடும்ப நபரை வைத்து அதை வாங்கிக்கொள்ளணும். நம்மளா போய் வாங்கக்கூடாது. இப்ப நீங்க வரான் நபரா இருந்தா ஒரு மனைவி மூலமா இல்ல பிள்ளைங்கள் மூலமா கடன் வாங்கிக்கலாம், இல்ல தாய் மூலமா வாங்கிக்கலாம், இல்ல அப்பா இருக்கானா அப்பா மூலமா வாங்கிக்கலாம். இருப்பினும் அத்தனை கிரகமே அந்த நம்ம உறவு சார்ந்த கிரகமே நம்மளுக்கு சுமாரான இடத்துல அமர்ந்து இருக்குது. என்ன செய்யறது? அப்ப நம்ம எதுவுமே செய்ய, அதனால சற்று கவனமா இருக்கணும். தாய் ஸ்தானமும் வீக் ஆயிடுது, பிள்ளை ஸ்தானமும் நம்மளுக்கு பலம் இல்லாமல் போகுது. அதனால சற்று கவனமாக இருந்து செயலாற்றுறது அப்படின்னால வண்டி வாகனம் ஜாக்கிரதையா இருக்கணும். வண்டி ஓட்டும் போது வியாதிகள் இருந்தால் தக்க மருத்துவரை போய் ஆலோசனை செய்து கொள்வது, மருந்து உட்கொள்வது சிறந்தது. பிறவி கடன் நம்ம என்னதான் செய்யறோம், நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமே அடையலைன்னா, உங்க முன்னோருடைய தோஷம் இருக்குதுன்னா இந்த வாரத்துல போய் நீங்க நிவாரணி செய்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்துல மாசி மகம் வருது, பௌர்ணமி வருது. ஆகவே இந்த வாரத்துல நிறைய விசேஷங்கள் உண்டு.
நடராஜர் அபிஷேகம் பண்ணுறது. அதனால இந்த நடராஜர் அபிஷேகம் மாசி மகத்துக்கு உண்டான இந்த குளத்துல போய் நீராடணும். 2ஆம் தேதியே வருது. நம்ம மகாமக குளம் சொல்லுவோம். இப்போ மகாமக குளம் நம்ம போகலையா, ஒரு புனிதமான ஆலயம் நம்ம அருகாமையிலே இருக்குதுன்னா அங்க போய் நீராடலாம். அங்க நீராடத்துக்கு வழி இருக்குதா, குளிக்கிறதுக்கு இடம் இருக்குதா, அப்ப அந்த குளத்துலயோ ஆறுலயோ வாய்க்கால் சொல்லக்கூடிய இடமோ அந்த மாதிரி இடத்துல போய் அந்த குளத்துல சாமி தரிசனம் செய்து வரும்போது அனைத்து விதமான நன்மை உண்டாகும். அப்ப நம்ம வாழ்றதுக்கு நல்லது, நம்ம மன மகிழ்ச்சி உருவாக்கும். அப்ப தெய்வ துணை நம்மளுக்கு இந்த வாரத்துல நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. சிறு சிறு தடை தான் நம்ம வாழ்க்கை, நம்ம பாட்டுல போயிட்டு இருக்கோம், நம்ம மனிதர்கள் தான், நம்ம கரெக்டா போயிட்டே இருப்போம். ஆனா ஏதேனும் ஒரு இடத்துல தவறு நடக்கும்போது இது இன்னைக்கே கிடைக்காது, பிற்காலத்துல அது பாதகமா வந்து அமைஞ்சிடும். இப்ப நீங்க ஒரு அரசு அதிகாரிகளாக இருந்தா இன்றைய செய்யற தவறு உங்களுக்கு 8ஆம் இடம். இந்த வாரத்தில் நீங்க செய்யற ஒரு சிறு தவறாக இருந்தாலும் அஷ்டமன் சனி காலத்துல அது வந்து காட்டும். அப்ப 2 வருடம் அது தள்ளி போயிடும். அதுதான் இந்த வாரத்துல உங்களுக்கு ஜாக்கிரதை சொல்றோம். அப்ப நம்ம நிதானமாக செயல்பாற்றலைன்னா அந்த பாதகம் எப்படி வந்து உருவாகும், பிற்காலத்துல அது கொடுக்கும். அப்ப 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்துல அமர்றார். 7ஆம் இடத்துல அமர்ந்த உடனே ஒரு பலன் கொடுக்குமா, அதுவும் கொடுக்காது. இப்ப 8ஆம் இடத்துல வந்தோடனே நம்ம செய்த தவறுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அப்ப அது தெரியாது. கன்னியா ராசிகள் சற்று 5ஆம் அதிபதி சனி பகவான், 6ஆம் அதிபதி சனி பகவான். அப்ப தொழில் நல்ல மேன்மையது. 6ஆம் இடத்தில் ஒரு சனியோ ராகுவா இருந்தால் நம்ம ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கோம், நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். 6ல் 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் பாவ கிரகம் இருந்தால் அயன சைன போக சுகம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா தூங்கி பொழுது கழிப்பாங்க. நான் தூங்கின உடனே எனக்கு தூக்கம் வந்துட்டு சொல்லுவாங்க. யாருன்னா அந்த 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து அமர்ந்திருக்கணும். ஆகவே ஞானம் பெற்று வாழக்கூடிய தன்மை, செல்வம் செல்வாக்கு சேரக்கூடிய தன்மை. அப்ப ராகு 6ஆம் இடத்துல சனி சேர்ந்திருக்காங்க, செல்வம் வந்து கூடும், செல்வம் அதிகரிக்கக்கூடிய தன்மை. அப்ப அதிகரிக்கக்கூடிய காலத்தில் சில சின்ன தடைகள் தான் நம்மளுக்கு மாற்றிக்கொள்ளணும், தவிர நம்ம முயற்சி கைவிடக்கூடாது. முயற்சி கைவிடாம நம்ம வந்து அந்த கன்னியா ராசிக்கு அது யார் செய்து வராங்களோ அவங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். ஆகவே இந்த நாராயண மந்திரம் தொடர்ந்து சொல்லிட்டு வரணும். அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு இந்த காலத்துல செய்வது இன்னும் சிறந்தது. அப்ப நரசிம்மரை போய் நம்ம தரிசிக்கணும்னா நிச்சயமாக போய் தரிசனம் செய்யலாம். ஆகவே அதே மாதிரி பிரத்யங்கரா தேவி போய் தரிசனம் செய்யலாம். அது மாதிரி அந்த உக்கரமான தெய்வத்தை போய் இந்த வாரத்துல போய் நீங்க வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா 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 வாழ்க வளமுடன்.